அவர் சொன்ன ஒரு அருமையான தத்துவம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி அவர்களை இந்த உலகம் ஒரு இறை தூதராக பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் அவர் இறை தூதர் மட்டுமல்ல, அவருடைய ஆளுமை எப்படிப்பட்டது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெஸ்ட் ஆர்கனைசர். உலகத்திலேயே சமூகங்களை ஒன்றிணைத்ததில் முகமது நபியை மிஞ்சுவதற்கு யாரும் இல்லை என்கிறார். அதற்கு அவர் சொன்ன அழகான ஒரு உதாரணம் என்னன்னா, இஸ்லாமியர்களை நீங்க பாத்தீங்கன்னா உள்ளூருக்குள்ள பள்ளியை கட்டி உள்ளூர்ல இருக்கிறவங்க டெய்லி 5 நேரம் தொழுவாங்க. வெளியூருக்கு போனா அதே பள்ளி வாசல்ல வெளியூர்காரன் சேர்ந்து போய் தொழுவான். இது ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிற விவகாரம். வருடத்தில் ஒரு முறை ஹஜ் என்று வைத்துக் கொண்டு உலகளாவிய முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு இடத்தில் திரளுவார்கள். உலகத்திலேயே ஒரே நேரத்தில் 25 லட்சம் மக்களை இன்றைக்கும் திரட்டக்கூடிய ஒரு சக்தி படைத்த மார்க்கமாக இஸ்லாம் மட்டும்தான் இருக்கிறது. இது எப்பயாவது ஒரு நாள் நடக்கிறதல்ல, ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய ஒன்று. நோன்பை பற்றி அபரிமிதமாக பேசுகிறார், நாம செய்கிற ஒவ்வொரு கடமைகளையும் பேசுகிறார். பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆலிம்கள் இஸ்லாத்தை பற்றி இப்படி தத்துவமாக பேசுவார்களா என்று யோசிக்கிற அளவுக்கு அவர் பேசுகிறார். என்ன அதிகமான ஆசை இருக்குதுன்னா, கொஞ்சம் டிக்டாக்ல ஒரு பாட்டு படிக்கணும். ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பினேன் என்று சொல்லுங்கள், அதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்வதை நாங்கள் கேட்போம், அவனுடைய தூதர் சொல்வதை கேட்போம், அல்லாஹ்வை வணங்குவோம், அவனுடைய தூதரை பின்பற்றுவோம் என்கிற கொள்கை கோட்பாட்டில் இருக்கிறோம் என்றால் எந்த ஒரு செயல்பாடு வந்தாலும் இது இஸ்லாமிய வழிமுறைக்கு உட்பட்டதா என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இந்த குழந்தை பருவத்திலேயே இந்த பிள்ளைகள் ஊக்குவிக்கப்படணும், ஆன்மீகத்தோடு தொடர்பு வைக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுடனான பயத்தை உண்டாக்க வேண்டும், இஸ்லாத்துடனான பற்றை உண்டாக்க வேண்டும். அப்படி உண்டாக்கினால் மட்டும்தான் எதிர்காலத்தில் நம்ம ஜெயிக்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சமூக தலைவராக யார்? சமூகத்துக்கு மத்தியிலே அவர் யார்? ஒரு நாட்டை ஆண்டதில் அவர் எப்படிப்பட்டவர்? எல்லா விவகாரங்களையும் அலசி ஆராய்ச்சி சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய நாலேஜ் இருக்க வேண்டும். இந்த இடத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலமுறை பாராளுமன்றத்திலே பாலஸ்தீன விவகாரமாக பேசி இருக்கிறார்கள். கடந்த காலங்களில் பல ஆர்ப்பாட்டங்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நடத்தியவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் தான். எனவே இந்த அரசாங்க காலத்தில் கூட பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் அவர்களுடைய கட்சியும் அதே போன்று மற்ற இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இஸ்லாம் அல்லாத அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் இணைத்துக் கொண்டு ஒரு புதிய தீர்மானத்தை, இந்த யுத்தத்தை உடனடியாக நிறுத்துங்கள் என்பதற்கு ஒரு தீர்மானத்தை பாராளுமன்றத்திலே கொண்டு வர வேண்டும். எல்லோருக்கும் தெரியும் பாலஸ்தீனிலே என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக மனித படுகொலை நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அங்கே இருக்கின்றவர்களுடைய நிலை என்ன? ஒவ்வொரு நாளும் அந்த பாலஸ்தீன் பூமியிலே என்ன நடக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் இரவிலே அப்டேட்டை போட்டுக்கொண்டு வருவதை நீங்கள் ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் நீங்கள் பார்ப்பீர்கள். மிக முக்கியமான ஒரு ஆளுமை ஷேக் அஸ்மின் ஃபலீல் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். நாங்கள் எல்லோரும் ஒரு டீம். அவர் தொப்பி போடாத மௌலவி, நாங்கள் தொப்பி போடுற மௌலவி. இந்த மாதிரி பல அமைப்புகள் நாங்கள் எல்லோரும் ஜமாத் போவோம், அவர் ஜமாத் போக மாட்டார். இப்படி எங்கள் அப்துல் ரஹ்மான் ஆஃபீஸ், சஜீர் மௌலவி, இப்படி நாங்கள் பலர் எல்லோரும் சமூகத்துக்காக வேண்டி ஒன்று சேர்ந்து சமூகத்திலே ஒற்றுமையை பற்றி பேசக்கூடிய நாங்கள் முஸ்லிம் அல்லாதவர்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்று பேசுகிறோம். ஆனால் கலிமா சொன்ன எங்களுக்குள்ளே ஒற்றுமையாக இருக்க முடியாது, விடவும் மாட்டார்கள். அவனோட சேர்றீங்க, இவனோட சேர்றீங்க, நீங்க ஜமாத் போறாள் இல்லையா? எந்த அளவுக்கு அரசியல்வாதிகள் கூட சென்ற எலெக்ஷன்லே கோல் பண்ணி சொல்ற அவனோட வேற வேற ஜமாத்காரன், நீங்க அவனோட சேர்ந்திக்கணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று சமூகம் இருக்கிறது. எனவே இந்த அடிப்படையில் பாலஸ்தீன பூமியிலே இருக்கின்ற எங்களுடைய உறவுகளை நாங்கள் மதித்து அவர்களோடு இருக்கின்ற அன்பு எங்களுடைய உள்ளத்தே இருக்கிறது. அவர்கள் பற்றி பேசக்கூடியவரை நாங்கள் இன்று அழைத்து எங்களுடைய குழந்தைகளுக்கு 4 விஷயங்கள், வந்திருக்கக்கூடிய விருந்தினருக்கு 4 விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய அன்பு நண்பர் மௌலவி ரஸ்மின் அவர்கள் இங்கே வருகை இருந்திருக்கிறார்கள். அவர்களை உரையாற்றுவதற்காக வேண்டி அன்பாய் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பஅத். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இங்கு நடைபெற்று வரக்கூடிய இந்த அருமையான நிகழ்விலே ஒரு சொற்ப நேரம் உரையாற்றுவதற்கான
வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே நம்முடைய நாட்டிலே ஒரு 10% வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் நம்முடைய ஆன்மீக, அதே நேரத்தில் உலகளாவிய கல்வி ரீதியாக நம்முடைய முனைப்புகள் எப்படி இருக்கிறது, நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த இடத்திலே பேசலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் மாணவர்களுக்கான ஒரு பரிசளிப்பு நிகழ்வு நடைபெறக்கூடிய இந்த சந்தர்ப்பம்தான் அதற்கு பொருத்தமான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நம்முடைய நாட்டிலே பெரும்பான்மையாக பௌத்த சிங்கள சகோதரர்கள் வாழுகிற ஒரு நாடாக இருக்கிற போதும் ஒரு குறிப்பிட்ட 10%க்குள்ளாக இஸ்லாமியர்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக அளவிலே இருக்கக்கூடிய பல நாடுகள்ல முஸ்லிம் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகளில் ஓரளவுக்கு பல விவகாரங்களில் முன்னால் நிற்கக்கூடிய ஒரு சமூகமாக இலங்கை இஸ்லாமிய சமூகம் இருக்கிறது என்பது இந்த இடத்திலே மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விவகாரம் தான். ஏனென்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சிறுபான்மையாக இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய நாடுகள்ல பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தில் ஒரு 2 பேர் 4 பேர் 5 பேர் இருப்பார்கள். இவ்வளவுதான் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பாக இருக்கும். ஆனா இலங்கையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் 20 பேர் 21 பேர், இன்னும் முயற்சி பண்ணினால் 30 பேர் அளவுக்கு இஸ்லாமிய சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை கூட்டிக் கொள்ளுகிற அளவுக்கு நம்முடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவமே இருக்கிறது. இது எந்த நாட்டிலும் எந்த இடத்திலும் முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவம் இவ்வளவு அதிகமாக இருப்பதை பெரும்பாலும் நீங்கள் பார்க்க முடியாது, இஸ்லாமிய நாடுகளை தவிர்த்து. கல்வி மற்ற விவகாரங்கள்ல ஓரளவுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூகமாகவும் நம்ம இருக்கிறோம். ஆனா இலங்கை அளவில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது போதுமானதா என்று பார்த்தால் நிச்சயமாக அது போதுமானது கிடையாது. ஏனென்றால் இலங்கையிலே இருக்கக்கூடிய 10% முஸ்லிம்களை 100% கவனத்தில் கொண்டால் அதிலே 17% இளைஞர்கள் போதையில் மூழ்கி இருக்கிறார்கள். இப்படியான ஒரு நிலை இலங்கை இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறது. இது பெருமைப்படுவதற்குரிய ஒரு காரியமானா பெருமைப்படுவதற்குரிய ஒரு காரியம் கிடையாது. ஏனென்றால் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், திருமறை குர்ஆனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற சமூகம் எந்த விவகாரத்தில் முன்னுக்கு போனாலும் இப்படியான சில விவகாரங்கள்ல பின்தங்கி இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையாக மாறி இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன, இதற்கு காரணம் யார் என்று பார்க்கிற போது கடந்த காலங்களில் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இருந்த ஈமானிய தாக்கம், கடந்த காலங்களிலே இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே இருந்த குர்ஆனுடனான தொடர்பு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனான தொடர்பு என்பது கொஞ்சம் விலகி தூர போகிற காட்சிகளை நீங்க பார்க்கலாம். இந்த சமூக வலைதளத்தினுடைய வருகைக்கு பிறகு எல்லாருக்கும் என்ன ஆசைன்னா, பெரும்பாலும் என்ன அதிகமான ஆசை இருக்குதுன்னா, என் புள்ள கொஞ்சம் டிக்டாக்ல ஒரு பாட்டு படிக்கணும், அல்லது என்னுடைய புள்ள யூடியூப்ல ஒரு பாட்டு படிக்கணும், என்னுடைய பிள்ளையினுடைய அது சார்ந்த எதையாவது ஒன்று காட்டணும். நாங்க அப்படி காட்டினோம்னு சொன்னா அது பாத்தீங்களா என்னுடைய புள்ள அப்படி பண்ணுது, என்னுடைய புள்ள இப்படி பண்ணுது. இந்த சமூக வலைதள மோகம் அதிகரித்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்கள். இந்த உபதேசத்தை நான் இதற்கு முன்பதாக யாரிடத்திலும் கேட்டிருக்கவே கூடாது. அப்படியான ஒரு உபதேசத்தை நீங்கள் எனக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பினேன் என்று சொல்லுங்கள், ஃபஸ்தகிம், அதிலேயே உறுதியாகவும் இருந்து கொள்ளுங்கள். வேறு எந்த உபதேசத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்லல. முதன்மையான உபதேசம் வேற யார்ட்டையும் நான் கேட்டுக்கவும் கூடாது, எனக்கு பண்ணுங்க என்று சொல்லும் போது நீங்க தொழுங்க, நோன்பு பிடிங்க, ஹஜ் செய்யுங்க, அந்த கடமையெல்லாம் இருக்குது, அதையெல்லாம் ரசூலுல்லாஹ் பேசல. எதை சொல்றாங்கன்னு சொன்னா, குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பினேன் என்று சொல்லுங்கள், அதிலே உறுதியாக இருக்க வேண்டும். நம்ம என்ன கொள்கை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் சொல்வதை நாங்கள் கேட்போம், அவனுடைய தூதர் சொல்வதை கேட்போம், அல்லாஹ்வை வணங்குவோம், அவனுடைய தூதரை பின்பற்றுவோம் என்கிற கொள்கை கோட்பாட்டில் இருக்கிறோம் என்றால் எந்த ஒரு செயல்பாடு வந்தாலும் இது இஸ்லாமிய வழிமுறைக்கு உட்பட்டதா என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், சிறிய பிள்ளைகள்ல இருந்து எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் சில பேர் என்ன செய்யறாங்கிறது அவரோட குடும்பத்துக்கே தெரியாம இருக்குது. பல பேருக்கு அவருடைய மனைவி என்ன செய்கிறார், அல்லது அவருடைய குமரி பிள்ளைகள் என்ன செய்கிறது, அவருடைய குடும்பத்துக்குள் என்ன நடக்கிறது, ஏன்னா சமூக வலைதளத்தை பத்தி தகப்பனுக்கு தெரியாம இருக்கும், பிள்ளைகள் செய்கிற வேலைகள் அவருக்கு தெரியாமலும் இருக்கிறது. ஆனா சமூக வலைதளத்தில் உச்சம் போய் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டதற்கு பிறகு அதை பற்றி நாம் கவலைப்படுவதால் ஏதாவது பலன் இருக்குமான்னா கண்டிப்பாக பலன் இருக்காது. இன்றைக்கு சமூக வலைதளங்கள் நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது.
அதனால் கல்வியில் பின்தங்குகிறோம், சமூக செயல்பாடுகளில் பின்தங்குகிறோம். இலங்கையில கிட்டத்தட்ட 9800 பாடசாலைகள் இருக்கிறது. 900 பாடசாலைகள் முஸ்லிம் பாடசாலைகள், இஸ்லாமியர்களோடு சம்பந்தப்பட்ட முஸ்லிம் ஸ்கூல்ஸ்கள் கிட்டத்தட்ட 900 பாடசாலைகள் இருக்கிறது. இந்த 900 பாடசாலைகள்ல ஒவ்வொரு முறையும் வருகிற ரிசல்ட்டை நீங்க எடுத்து பாருங்க. OL ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, AL ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு முறையும் என்ன செய்வாங்கன்னா, இத்தனை ஒரு 10 பாடசாலைகளை குறிப்பிட்டு இந்த 10 ஸ்கூல்ஸ் நம்பர் 1 லிஸ்டுக்குள்ள வருகிறது அப்படின்னு லிஸ்ட் போடுவாங்க. OLலையும் போடுவாங்க, ALலையும் போடுவாங்க. இந்த 10ல கடந்த 10 ஆண்டுகள்ல ஏதாவது ஒரு முஸ்லிம் ஸ்கூல் வந்திருக்கான்னு தேடி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. தேடி பாருங்க, எதையாவது ஒரு வந்திருந்தா சந்தோஷம். ஆனா ஏன் வரமாட்டோம்ங்கிறோம். கடைசியாக வந்த AL ரிசல்ட் நினைக்கிறேன், அந்த AL ரிசல்ட்ல திருகோணமலை சண்முகா இடம் பிடித்திருக்கிறது. அது மட்டும்தான் தமிழ் மொழி பேசுகிற பாடசாலைகள்ல உள்ள வந்தது. திருகோணமலை சண்முகா, அந்த அபாயா பிரச்சனை வந்தது. ஒரு டீச்சர் ஒன்று அபாயா உடுத்துக்கிட்டு போய் அபாயா உடுத்துக்கிட்டு வராதீங்கன்னு பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த பாடசாலை இந்த 10க்குள்ள ஒன்னாக வந்திருக்குது. கொழும்புல இருக்கிற ஏதாவது ஒரு இல்லை ஸ்கூலாக இருந்தாலும் சரி இந்த லிஸ்டுக்குள்ள கிடையாது. அவுட் ஆஃப் கலம்போல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எத்தனையோ பிரபலமான பாடசாலைகள் என்று சொல்லுகிற இஸ்லாமிய பாடசாலைகள் எதுவுமே இந்த லிஸ்டுக்குள்ள கிடையாது. அப்படி என்றால் நம்முடைய பயணம் இலக்கு வேறு, நாம் போகிற பயணம் வேறாக இருக்கிறது. இந்த சமூகத்தில் நாம் செய்ய வேண்டிய மாற்றங்கள், திருத்தங்கள், பல விவகாரங்கள் இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டி இருக்கிறது. ஏன்னா இது மாதிரியான நிகழ்வுகள் நடத்தப்படுவதே எதுக்குன்னு சொன்னா, இந்த குழந்தை பருவத்திலேயே இந்த பிள்ளைகள் ஊக்குவிக்கப்படணும், ஆன்மீகத்தோடு தொடர்பு வைக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுடனான பயத்தை உண்டாக்க வேண்டும், இஸ்லாத்துடனான பற்றை உண்டாக்க வேண்டும். அப்படி உண்டாக்கினால் மட்டும்தான் எதிர்காலத்தில் நம்ம ஜெயிக்க முடியும். ஒரு காரியம் செய்யும் போது இது சரியா பிழையான்னு இன்னொருத்தர் வந்து சொல்ல தேவையில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்தஃப்தி கல்பக், உன்னுடைய உள்ளத்தை நீயே கேட்டுக்க, மனசாட்சியை கேட்டு பாரு, நீ செய்யறது சரியா பிழையா, நீ நடந்து கொள்ளுகிற முறை சரியானதா பிழையானதா, இதை பார்த்து கொண்டாலே நாம் பல விவகாரங்களில் மாற்றம் கண்டுவிடலாம். எனவே தற்போதைய சூழல் என்பது எப்படியான சூழல் என்றால், நிறைய பெற்றோர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி தெரியல. அவர்கள் டிவி பார்க்கிற காலத்தில் இருப்பாங்க, ரேடியோ கேட்கிற காலத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலம் டிவி பார்க்கிற காலமோ ரேடியோவுடைய காலமோ கிடையாது, டிஜிட்டல் யுகம், AI தொழில்நுட்பம் வந்திருக்கிறது. இப்ப இதையெல்லாம் நம்ம கேட்கறது மட்டுமில்ல, அது என்னங்கிறது குறைஞ்சபட்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கு வந்து பல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு சூழல்ல காலத்துக்கு ஏற்றாற்போர் மாறுவது மட்டுமல்லாமல் இந்த டெக்னாலஜிகள் வருகிற போது நம்மையும் நம்முடைய சமூகத்தையும் நாம் எப்படி பாதுகாப்பது? உடனே அதெல்லாம் அதுக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை இப்படி பேசுறது நான் சொல்ல வரல. அது சம்பந்தம் இருக்கும், அதை மார்க்கத்தோடு சம்பந்தப்படுத்தி நல்ல விவகாரங்களுக்கு இது மாதிரி ஃபங்க்ஷன்கள் பண்றோம். இந்த மாதிரி செய்திகள் அதுகளில் போகும்போது 4 பேருக்கு தெரிய வரும், ஆர்வப்படுவார்கள், இதே போன்று நாங்களும் செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். அது ஒரு நல்ல பகுதி. ஆனால் மற்ற பிள்ளைகள் எல்லாம் போய் நாங்களும் இப்படித்தான் இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு அதிலே சீரழிவது என்பது நல்ல பகுதி அல்ல. எனவே அந்த விவகாரத்தில் தான் நாம் கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. இந்த சைபர் கிரைம் என்பது சமூக வலைதளங்களில் ஏற்படக்கூடிய குற்றங்கள், குறைகள் என்பது இன்றைக்கு நாடு முழுக்க வியாபித்து போய் இருக்கிறது. ஒரு புகைப்படம் எடுப்பாங்க, அதை செல்போன்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க. செல்போன்ல சேவ் பண்ணி வச்சது உங்களுக்கே தெரியாம இருக்கும். வீட்டில் இருக்கிற நாங்கன்னு சொல்லி ஒரு பெண் என்ன செய்வான்னா ஒரு புகைப்படம் எடுத்திருப்பா, அவ சேவ் பண்ணி போன்ல வச்சிருப்பா, அவக்கே தெரியாம இருக்கும். அவருடைய மகளோ மகனோ சின்ன பிள்ளை போனை யூஸ் பண்ணிருப்பாங்க, தெரியாம வாட்ஸ்அப்ல ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், அல்லது வேறொரு சோசியல் மீடியாவில் போயிருக்கும். போனதுக்கு பிறகு என்னாகும்? ஒழுக்கம் சீர்கெட்டவள் என்கிற பெயரை எடுத்துக்கொள்வாள். உண்மையிலேயே அவங்க திட்டமிட்டு அதை பண்ணிருக்க மாட்டாங்க, தெரியாம நடக்கும். ஆனா ஊர் உலகம் என்ன பேசும் சொன்னா, பாத்தீங்களா நம்ம சமூகத்தை எப்படி எல்லாம் இருக்கிறாங்க. திட்டமிட்டு செய்வது என்பது விலை, தெரியாமலே செய்த ஒன்றுக்கும் இப்படியான பழிப்பேர்களை சுமக்க வேண்டி வரும். எனவே அப்ப என்ன பண்றது? முதல்ல அது மாதிரி போட்டோ எடுக்காம இருக்கணும். இந்த மாதிரி போட்டோ எதுக்கு? எடுக்காமலே இருந்தா முடிஞ்சு போச்சா இல்லையா? இல்ல அது நான் வீட்டுல பாக்குறதுக்கு மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன், வீட்டுல பாக்குறதுக்கு வந்த போட்டோ எதுக்கு? அப்ப எடுத்ததுக்கு பிறகு இப்படியான நிலைகள் நிறைய சைபர் குற்றம் இலங்கையில ஒரு நாளைக்கு குறைந்தது 300க்கும் மேற்பட்ட சைபர் கிரைம் பதிவாகிறதாக சொல்லப்படுகிறது. 300க்கும் மேற்பட்ட சைபர் கிரைம் பதிவாகிறது என்று சொன்னால் அது எவ்வளவு ஆபத்தானது. போட்டோ பிடிக்கிறது மட்டுமில்லை சைபர் கிரைம், அதில் நடக்கக்கூடிய நிறைய விவகாரம் குழந்தை பிள்ளைகளை வைத்துக் கொண்டு பேச முடியாது, அவ்வளவு ஆபத்தான காரியங்கள் நடைபெறுகிறது. இதையெல்லாம் தவிர்த்து கொண்டு நாம் நம்முடைய இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய அச்சம்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்புகள் பண்பாடுகள் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். தென்னிந்தியாவில் ஒரு பிரபல நடிகர், அவர் நடிகரும் கூட பிரபல எழுத்தாளரும் கூட, ஒரு அழகான புத்தகத்தை எழுதி இருக்கிறார். சென்னையில புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. அதிலே அமோக விற்பனையாக கூடிய ஒரு புத்தகம், அல்லாஹ் கட்டமைத்த சமுதாயம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதி இருக்கிறார். புத்தகத்தில் என்ன இருக்கிறது என்று அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டி ஒரு 50 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு பேட்டி. அந்த பேட்டியை எடுத்து பார்க்கும்போது ஒரு மனிதன் எப்படி, இஸ்லாத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவரும் அல்ல, ஆனால் இஸ்லாத்தை பற்றி ஆழ அகலம் தெரிந்து ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார். அதை அப்படியே ஒரு பேட்டியில ஒப்புவிக்கிறார். ஆச்சரியமாக இருந்தது. ஒரு இஸ்லாமிய ஒரு ஆலிம்ட இப்படி ஒரு பேட்டி நடத்தினா அவர் இப்படி ஒரு பதில் சொல்வாரா என்று நினைக்கிற அளவுக்கு உள்ள புகுந்து, இன்ஷா அல்லாஹ்டா என்ன தெரியுமா, மாஷா அல்லாஹ்னு ஏன் முஸ்லிம்கள் சொல்றாங்க தெரியுமா, நபிகள் நாயகம்டா யார் தெரியுமா, அவர் சொன்ன ஒரு அருமையான தத்துவம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி அவர்களை இந்த உலகம் ஒரு இறை தூதராக பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் அவர் இறை தூதர் மட்டுமல்ல, அவருடைய ஆளுமை எப்படிப்பட்டது தெரியுமா என்று சொல்லும்போது சொல்லுகிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெஸ்ட் ஆர்கனைசர். உலகத்திலேயே சமூகங்களை ஒன்றிணைத்ததில் அல்லாஹ்வுடைய தூதர் என்று முஸ்லிம்கள் நம்புகிற முகமது நபியை மிஞ்சுவதற்கு யாரும் இல்லை என்கிறார். அதற்கு அவர் சொன்ன அழகான ஒரு உதாரணம் என்னன்னா, இஸ்லாமியர்களை நீங்க பாத்தீங்கன்னா உள்ளூருக்குள்ள பள்ளியை கட்டி உள்ளூர்ல இருக்கிறவங்க டெய்லி 5 நேரம் தொழுவாங்க. வெளியூருக்கு போனா அதே பள்ளி வாசல்ல வெளியூர்காரன் சேர்ந்து போய் தொழுவான். இது ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிற விவகாரம். வருடத்தில் ஒரு முறை ஹஜ் என்று வைத்துக் கொண்டு உலகளாவிய முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு இடத்தில் திரளுவார்கள். உலகத்திலேயே ஒரே நேரத்தில் 25 லட்சம் மக்களை இன்றைக்கும் திரட்டக்கூடிய ஒரு சக்தி படைத்த மார்க்கமாக இஸ்லாம் மட்டும்தான் இருக்கிறது. இது எப்பயாவது ஒரு நாள் நடக்கிறதல்ல, ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய ஒன்று. நோன்பை பற்றி அபரிமிதமாக பேசுகிறார். நாம செய்கிற ஒவ்வொரு கடமைகளையும் பேசுகிறார். பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆலிம்கள் இஸ்லாத்தை பற்றி இப்படி தத்துவமாக பேசுவார்களா என்று யோசிக்கிற அளவுக்கு அவர் பேசுகிறார். காரணம் என்னன்னா, நான் குர்ஆனை படித்தேன் என்கிறார், நபிகள் நாயகத்துடைய வரலாறுகளை படித்தேன் என்கிறார், நபிகள் நாயகம் பற்றி எழுதப்பட்ட புத்தகங்களை படித்தேன், இதையெல்லாம் படிச்சு தான் இந்த புத்தகத்தை எழுதி இருக்கிறேன் என்று அவர் புத்தகத்தில் எழுதி இருக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் சொல்லுகிறார். எனவே ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவருக்கு, இஸ்லாம் அல்லாத ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவருக்கு இஸ்லாத்தை பற்றி இவ்வளவு தெரிகிறது என்றால், நாம் தெரிந்து கொண்ட இஸ்லாம் என்ன, ரசூலுல்லாஹை பற்றி நமக்கு என்ன தெரியும்? முன்னைய காலங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய முகமது நபியை பற்றி சொல்லுங்கன்னா பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நாம தெரிந்து கொண்டது என்ன தெரியுமா? இந்த எங்கள் நெய்னார் மதரசால எங்கள் நெய்னார் படிச்சு கொடுப்பாங்க. எங்கள் நெய்னார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள், மதீனாவில் மரணித்தார்கள், தாயார் பெயர் ஆமினா, தந்தையார் பெயர் அப்துல்லான்னு பயோடேட்டாவை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோம். அஜித் குமாரை பத்தி கேட்டா, அஜித் குமாரா அவர் எப்படி தெரியுமா, அவரோட வைஃப் யார் தெரியுமா, அவர் எத்தனை படம் நடிச்சிருக்கிறார் தெரியுமா, அதை இன்ட்ரெஸ்டா நினைச்சு அழகா சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி கேட்டா மனப்பாடத்தில் சொல்றாங்க. அவரோட பேரு, அவரோட வாப்பட பேரு, உம்மோட பேரு, இந்த பயோடேட்டாவை தெரிஞ்சு வச்சு என்ன செய்ய போறோம், செஞ்ச காரியம் என்ன, அப்படி உளப்பூர்வமாக சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சமூக தலைவராக யார், சமூகத்துக்கு மத்தியிலே அவர் யார், ஒரு நாட்டை ஆண்டதில் அவர் எப்படிப்பட்டவர், எல்லா விவகாரங்களையும் அலசி ஆராய்ச்சி சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய நாலேஜ் இருக்க வேண்டும், நம்முடைய அறிவுகள் இருக்க வேண்டும். இப்படி இருக்கிற போது கண்டிப்பாக நம்முடைய செயல்பாடுகளில் நாம் வெற்றி காணுவோம், நம்முடைய சமூகமும் முன்னேறும், நாடும் முன்னேறும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த நிலையில இறுதியாக தற்போதும் பாலஸ்தீனத்திலே நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வுகள் ஒரு 3-4 நாட்களாக உலகத்தில் எங்கேயுமே நடக்காத விவகாரங்கள். காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் எந்த அளவுக்கு அழிக்கப்படுகிறார்கள் என்றால், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினால் நாய்களை வளர்த்து வச்சிருக்காங்க. வடக்கு காசா, நார்த் காசா பகுதிகளில் ஜபாலியா என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இந்த பகுதிகளில் எந்த மக்களுக்கும் உள்ள போக முடியாது, வெளியே வர முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. டெய்லி தாக்குதல் நடத்தப்படுகிறது. இங்கே மரணிக்கிற மக்களுடைய ஜனாசாக்களை வெளியே எடுக்க முடியல. அப்ப அந்த ஜனாசாக்களுக்கு என்ன நடக்கிறது என்று சொல்லும்போது, அங்கிருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர் அழுது கொண்டே பேசுகிற காட்சிகளை அல் ஜசீரா ஒளிபரப்புகிறது. ஜனாசாக்களை எடுக்க முடியவில்லை, ஜனாசாக்களை நாய்களும் பருந்துகளும் கடித்து குதறி கொண்டிருக்கிறது. நாங்கள் கடைசியாக எடுக்கிற எந்த ஜனாசாக்களும் கம்ப்ளீட்டடான ஜனாசாக்கள் இல்லை, சிதைந்த உடல்களாக இருக்கிறது. பக்கெட்டுகளை கொண்டு போய் உடல்களை அள்ளி கொண்டு வருகிறார்கள். இந்த அளவுக்கு அங்கே தொடர்ந்து தாக்குதல். கமால் அத்வான் மருத்துவமனையாக இருக்கலாம், அஹ்லி மருத்துவமனையாக இருக்கலாம், இந்தோனேஷியா மருத்துவமனை என்று 3 மருத்துவமனைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு அநியாயம் அங்கே நடைபெற்று வருகிறது. இந்த நேரத்தில் நம்ம அவங்களுக்காக துஆ செய்றோம், அவங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம். அதை தாண்டி இந்த இடத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் அவர்கள் வந்திருக்கிறார்.
இருக்கிறார்கள். அதே போன்று நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலமுறை பாராளுமன்றத்திலே பாலஸ்தீன விவகாரமாக பேசி இருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில கடந்த அரசாங்க நேரத்தில் இதற்கு எதிராக இந்தோனேஷியா மருத்துவமனையின் மீதான தாக்குதல் நடக்கும் போது ஒரு தீர்மானம் எல்லாம் கொண்டு வரப்பட்டது. ஆனாலும் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் இறுதியாக நான் ஒரு கோரிக்கையாக வைப்பது என்னவென்றால், புதிய பாராளுமன்றம் ஆரம்பித்திருக்கிறது. இப்போதைய அரசாங்கம் ப்ரோ பாலஸ்தீனியன் கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம். நாங்க பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். கடந்த காலங்களில் பல ஆர்ப்பாட்டங்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நடத்தியவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் தான். எனவே இந்த அரசாங்க காலத்தில் கூட பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் அவர்களுடைய கட்சியும் அதே போன்று மற்ற இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், இஸ்லாம் அல்லாத அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் இணைத்துக் கொண்டு ஒரு புதிய தீர்மானத்தை, இந்த யுத்தத்தை உடனடியாக நிறுத்துங்கள் என்பதற்கு ஒரு தீர்மானத்தை பாராளுமன்றத்திலே கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வருகிற போது மீண்டும் இலங்கையிலிருந்து இந்த அழுத்தம் வருகிறது என்கிற ஒரு பார்வை வரும். தொடர்ந்து இந்த அநியாயத்தை பார்த்து கொண்டிருக்க முடியாது. இலங்கையில் யுத்தம் நடைபெறும் போது பல சர்வதேச நாடுகள் கத்திக் கொண்டிருந்ததை எல்லாம் பார்த்தோம். ஆனால் இவ்வளவு அநியாயம் நடக்கிறது, எந்த நாடும் திரும்பி பார்க்காமல் இருக்கிறது. எனவே இதற்கு எதிராக ஒரு தீர்மானம் மீண்டும் கொண்டு வரப்படுகிற போது சர்வதேச ரீதியில் ஒரு பேசுபொருளாக மாறும். அந்த முயற்சியையும் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்களும் செய்வார்கள் என்றால் அதுவும் மிக ஏற்புடையதாக இருக்கும் என்கிற கோரிக்கையை விடுத்தவனாக முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.